என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் ஆசிரியர் திரு ஸ்ரீவேல் சுப்ரகாந்த், தகப்பனார் பெயர் சேகர், மகிழ்ச்சி. சரிங்களா? சென்ற வாரம் நாம இந்த இணையதள வகுப்புல இணைஞ்சிருந்தோம். இன்று மீண்டும் 2வது வாரமாக உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன். சரி மாணவர்களே, எப்பொழுதும் போல வகுப்பை நாம் தொடங்குவதற்கு முன்பாக மௌனம். சரிங்களா? ஒரு 30 வினாடிகள் மௌனமா இருங்க. சரி மாணவர்களே, இப்பொழுது பிரணவ மந்திரத்தை 3 முறை நாம் கூறப்போகிறோம். சரியா? நிமிர்ந்து உட்கார்ந்துக்கங்க. இந்த பிரணவ மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். சரிங்களா? நேராக நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடிக்கொண்டு 3 முறை பிரணவ மந்திரம் சொல்ல போகிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம். ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரி மாணவர்களே, மௌனம் பிரணவம் முடிந்து விட்டது. அடுத்ததாக விநாயகர் வணக்கம். சரிங்களா? சரி, சென்ற வாரம் ஆசிரியர் உங்களை வேறு ஒரு பாடலோடு சந்தித்தேன். இன்று இதுவும் ஒரு விநாயகர் வணக்க பாடல் தான். சரிங்களா? ஆசிரியர் பாடுகிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடலாம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சரி, முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு நாம் வணக்கம் செலுத்தியாகிவிட்டது. அடுத்து குரு வணக்கம். சரிங்களா? நாம் எல்லாம் சேர்ந்தே சொல்லுவோமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரி மாணவர்களே, சென்ற வாரம் போல் உங்களோடு நான் மீண்டும் ஒரு தேவார பாடலை உங்களுக்காக பகிர உள்ளேன். சரிங்களா? இந்த வாரம் என்ன தேவார பாடலை நாம் பாடவிருக்கிறோம்? சரி, பார்ப்போமே. சொற்றுணை வேதியன். இந்த தேவார பாடலை பாடியவர் யார் தெரியுங்களா? திருநாவுக்கரசர், அப்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பாடலுக்காக ஒரு பெரிய கதையே இருக்கு. அந்த கதை மீண்டும் வாய்ப்பு இருந்தால் உங்களுடன் நான் பகிர்கிறேன். சரி, இப்பொழுது நம்ம தேவார பாடலுக்கு போவோம். சரிங்களா? ஆசிரியர் பாடுகிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ, பொற்றுணை தீர்ந்தடி
பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். சரி மாணவர்களே, இந்த தேவார பாடலுக்கான பொருள் அல்லது விளக்கத்தை நாம் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். சரி, அப்பர் பாடிய இந்த பாடலின் பொருள் விளக்கம் என்ன? சரிங்களா? இந்த தேவார பாடலுக்கான விளக்கம், நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து கடலில் ஒரு கல்லை கட்டி அப்படி கடல்ல இருக்காரு. சரிங்களா? அதாவது இந்த பாடலின் பொழுது அப்பரை வந்து பெரிய பாறை கல்லுல கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க. எதற்காக? சிவபெருமானை நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இன்னல்களை, பல வேதனைகளை, பல துன்புறுத்தல்களை செஞ்சோம். ஆனா அப்பர் வந்து சிவபெருமான் நமசிவாய நமசிவாய எனும் மந்திரத்தை தான் ஓதினார். சரிங்களா? நம்ம பொருளோட ஸ்லைட்டை பார்ப்போம். அடுத்தது சரி, பொருள் என்ன? மந்திர சொற்களை ஆதாரமாக உடைய வேதத்தின் முதல்வன் சிவபெருமான், ஆதி கடவுள் சிவபெருமான். அப்பெருமான் சோதி வடிவாக விளங்குபவர். சோதி வடினா என்ன? ஜோதி. ஜோதினா விளக்கு, நெருப்புன்னு சொல்லலாம். சரியா? ஜோதி வடிவாக விளங்குபவர். அவருடைய ஒளிமயமான அழகிய திருவடியில் நெஞ்சை பதித்து தொழுது ஏத்த நல்ல துணையாகி விளங்குபவர். அவரை பார்த்தாலே திருவடியில் அப்படியே வணங்கி நம்ம வந்து அவருடைய மனதில் நினைப்போம். சரியா? ஒரு அடுத்த வாக்கியம் பாருங்க. கல்லில் கட்டி கடலில் தூக்கி எரியப்பட்டாலும் எனக்கு எந்த விதமான நீ இன்னல்களையும் வேதனையோ அல்லது துன்பத்திலையோ செய், எரியப்பட்டாலும் நமக்கு துணையாக நின்று காத்தருள்வது நமசிவாய நமசிவாய எனும் ஐந்தெழுத்து எனும் ஐந்தெழுத்தாகும் அப்படின்னு நம்முடைய அப்பர் இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கார். சரிங்களா? சரி மாணவர்களே, இந்த தேவார பாடலும் உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். சரியா? வீட்டுல நீங்க பூஜையின் பொழுது இந்த தேவார பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். சரிங்களா? சரி, அடுத்தது நம்முடைய தலைப்புக்கு நாம் இன்று செல்லவிருக்கிறோம். இன்று என்ன தலைப்பு? ராமாயணத்திலிருந்து குடும்ப வாழ்வுக்கான பாடல்கள். சரி மாணவர்களை, சென்ற வாரம் மகாபாரத கதையின் சுருக்கத்தை பார்த்தோம். மகாபாரதத்தில் நடந்த சில கதைகள், சில முக்கியமான நிகழ்வுகள், அப்புறம் அதன் கதாபாத்திரங்கள், அதிலிருந்து நமக்கு கிடைத்த படிப்பினைகள், பாடங்கள் என்னன்னு பார்த்தோம். இந்த வாரம் ராமாயணம். சரிங்களா? ராமாயணத்திலிருந்து குடும்ப வாழ்வுக்கான பாடங்கள் என்னன்னு பார்க்க போறோம். சரி, இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ராமன் இருக்காரு. சரியா? சுக்ரீவன் இருக்காரு, அனுமன் அதாவது ஆஞ்சநேயர் இருக்காரு, பக்கத்துல இடதுபுறத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்ஷ்மணன் இருக்காரு. அப்புறம் ஏதோ கல்ல போட்டு இந்த வானர படைகள்லாம் கல்ல போட்டு கடல்ல ஏதோ பாலம் செய்யற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமாயணத்தின் மிக முக்கியமான கூறே பாலம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உண்டான அந்த பாலம். சரியா? சரி, இந்த ராமாயணத்திலிருந்து குடும்ப வாழ்வுக்கான பாடங்கள் என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த ராமாயணத்தின் சுருக்கம், ஒரு கதையின் சுருக்கம் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இதுவும் ஒரு பெரிய இதிகாசம் தான். சரியா? மகாபாரதம் போல ராமாயணமும் ஒரு பெரிய கதை, 40,000 பாடல்களை கொண்ட ஒரு கதை. சரிங்களா? சரி, அதனுடைய சுருக்கத்தை நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லைட்ல. சரி, ஓகே, இங்க பாருங்க. சரி, கதையின் சுருக்கம். சார் வந்து ரொம்ப உங்களுக்கு சுருக்கமான முறையில சில முக்கிய கூறுகளை மட்டும் இங்க நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். சரி, நான் விளக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, தசரத மன்னன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னன். எங்க? அயோத்தி என்ற ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே அவர் வந்து மன்னனாக முடிசூடப்பட்டவர் தசரத மன்னன். சரியா? அவருக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி அப்படின்னு 3 பெண்கள் பேர் போட்டிருக்கேன். அவங்க யாரு? தசரத மன்னனுடைய மனைவிகள். நீங்க என்ன கேள்விக்க கூடாது, என்ன சார் தசரத மன்னனுக்கு 3 பொண்டாட்டிங்களா? ஐயோ,
சரியில்லையே அப்படின்னு. சரியா? அது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சூழல். அப்ப உள்ள ஒரு கலாச்சாரம் என்று சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து கணவன், ஒரு மனைவி. கணவன், மனைவி 2 பேரும் தான் இருப்பாங்க. சோ அந்த காலகட்டத்துல வந்து தசரத மன்னனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி. அப்ப இந்த 3 பேருக்குமே பிள்ளைகள் பிறக்கின்றன. யாரு? கௌசல்யா என்ற அரசி, அதாவது தசரதனுடைய மனைவி இருக்காங்கல்ல, முதல் மனைவி. அவங்களுடைய மகனாக ராமன் பிறக்கிறார். ராமன் யாரு? இந்த கதையின் கதாநாயகன். சரியா? அப்ப இந்த ராமாயணத்தின் கதாநாயகனே ராமன் தான். சரிங்களா? அவர் பிறக்கிறாரு. யாரு? கௌசல்யாவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுமித்திரை. சுமித்திரைக்கு வந்து 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். யாரு? லட்சுமணன், சத்துருக்கன். இவங்க 2 பேருமே இரட்டை பிறவிகள், இரட்டை பிள்ளைகள். சரிங்களா? அப்ப லட்சுமணனும் சத்துருக்கனும் நம்மளுடைய சுமித்திரை அவங்களுக்கு பிறக்கிறாங்க. சரி, 3வது வந்து கைகேயி. கைகேயிக்கு யாரு பிறக்கிறா? பரதன். சரியா? அப்ப கைகேயிக்கு வந்து பரதன் என்ற பிள்ளை பிறக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தசரத மன்னனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். சரியா? 4 பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். சரி, பிறந்த உடனே எப்பயும் போல அரச பரம்பரை சேர்ந்த பிள்ளைகள் அல்லவா, அவங்க பிறந்தோடனே அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வித்தைகளையும், வில் வித்தை, போர் வித்தை எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்கு எல்லாம் அனுப்புறாங்க. சரிங்களா? அவங்களும் வந்து குரு கிட்ட எல்லாம் பழகுறாங்க. சரியா? பழகிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது? இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்ப தசரத மன்னன் வந்து அவருக்கு வயசாகுது. அவருக்கு வயசாகுது. சரி, நம்மளுக்கு அப்புறம் இந்த அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய ஒரு இளவரசன் யார் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சோ முடிவும் பண்ணிட்டாரு. என்ன, அது யாரு முடிவு பண்ணாரு? ராமன். அதாவது ராமன் தான் அடுத்து நமக்கு அப்புறம் தசரத மன்னன் எனக்கு அப்புறம் ராமன் தான் இந்த நாட்டை ஆட்சி புரிய வேண்டும். அரச அமைப்பில அவர் தான் வந்து அரசனாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன நடக்குதுன்னாக்கா ஒரு பெரிய விழா நடக்குது. சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரு 2 வாரத்துல என்ன நடக்க போகுது? முடிசூடும் விழா. அரசனுக்கு வந்து தலையில அந்த கிரீடத்தை ஏத்தி அவரை வந்து அரசனாக அறிவிக்கக்கூடிய நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கைகேயின்னு இருக்காங்களே, அதாவது தசரதன் 3வது மனைவி கைகேயி, அவங்களுக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு வருடல். ஏன் ராமன் தான் அரசனாக ஆக வேண்டுமா? ஏன் புள்ள பரதம் இருக்கா, பரதனை அரசனாக ஆக்கலாமே அப்படின்னு. அது தெரிஞ்சுக்கிட்ட கூனி, பாருங்க சிகப்பு நிறத்துல போட்டிருங்க பாருங்க, கூனி. இந்த கூனிய வந்து அவங்களுக்கு ஒரு முற்பகை இருக்கு தசரத மன்னன் கூட. சரிங்களா? அவங்க என்ன செய்யறாங்க? கைகேயி கிட்ட போயிட்டு, கைகேயி கைகேயி நீ விட்டுறாத. ஏன் ராமன் தான் அரசனாகணுமா? ஓம் பிள்ளை, ஓ ரத்தம் பரதன், அவனுக்கும் எல்லா விதமான பண்புகளும் இருக்கு, அவனும் அரசனுக்கு உள்ள அரசனாகலாமே, ஏன் அப்படின்னு. அப்ப இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னாக்கா, பல வருடங்களுக்கு முன்பு தசரத மன்னன் கைகேயிக்கு வந்து ஒரு 2 வரங்களை கொடுத்திருந்தாரு. ஏதோ ஒரு சூழல்ல அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சந்தோஷமாகும் போது கைகேயி, அதாவது 3வது மனைவி இருக்காங்களே, அவங்க கிட்ட தசரத மன்னன் சொல்றாரு, கைகேயி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு 2 வரம் கொடுக்கிறேன், என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு கேட்கிறாரு, சொல்றாரு. அப்ப கைகேயி என்ன சொல்றாங்க? அரசரி, நான் வேண்டிய பொழுது நான் உங்ககிட்ட அந்த வரத்தை கேட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன், இப்ப வேணாம் அப்படின்னு அந்த வரத்தை ஒரு மூலையில போட்டாங்க. அப்ப இதுதான் தருணம். இந்த சமயத்துல ஒரு நாள் தசரத மன்னன் கிட்ட போயிட்டு கைகேயி சொல்றாங்க, மன்னா ஞாபகம் இருக்கிறதா, பல வருடங்களுக்கு முன்பு நீங்க எனக்கு கொடுத்த வரம், அந்த 2 வரம் எனக்கு இப்போ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தசரத மன்னனும், சரி கைகேயி சொல், உனக்கு என்ன 2 வரம் வேண்டும் கேள், அதற்கு நீ தகுதியானவள் தான், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், சொல்லு அப்படின்னு. அப்ப கைகேயி சொல்றாங்க, முதல் வரம் மன்னா, ராமன், அதாவது முடிசூட காத்திருக்கும் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். வனவாசம்னா என்னது? காட்டுக்கு போகணும், நாட்டுல இருக்க கூடாது. காடுக்கு என்ன, இந்த வனவிலங்குகள்லாம் இருக்குல்ல, காடு. சோ காட்டுல போய் வாழணும். எத்தனை வருஷம்? 14 வருடம். தசரத மன்னனுக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. அப்படியே பாக்குறாரு. அப்ப கைகேயி சொல்றாங்க, 2வது வரம் மன்னா, 2வது வரம் என்ன வேணாக்கா, என்னுடைய மகன் பரதன் தான் அரசனாக ஆக வேண்டும், அவன்தான் அரியணையில் அமர வேண்டும் அப்படின்னு 2 வரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க.
தசரத மன்னன் அப்படி நிலைகுத்தி போய் நிக்கிறாரு. ஐயோ, என்ன இப்படி ஆயிருச்சே, ராமன் தானே அரசனாக வேண்டியது, இப்ப பரதன் வந்து ஐயோ அப்படின்னு அவர் குழம்பி போயிட்டார். இருந்தாலும் கொடுத்த வாக்கு, அதாவது இந்த அரச பரம்பரையில அவங்க வாக்கு கொடுத்துட்டாக்க அதை தவறக்கூடாது, தவறவும் மாட்டாங்க. அப்ப தசரத மன்னனுக்கு வேறு வழியே இல்லை. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாரு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் ராமனுக்கு போகுது. அப்ப ராமன் வந்து தசரத மன்னனை போய் சந்திக்கிறாரு. அப்ப தசரத மன்னன் சொல்றாரு, ராமா, என்ன மன்னிச்சிரு ராமா, உன்னதான் நான் அரசனாக ஆக்க விரும்பினேன், ஆனால் இப்படி ஒரு சூழல் வந்து விட்டது அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி கைகேயியோட மகன் உன் தம்பி, ராமருக்கு பரதன் வந்து தம்பி, பரதன் தான் அரசவையில் அரசனாக அமர்த்தப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் ராமா, நீ இன்னிலிருந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும், நீ காட்டுல போய் 14 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு தசரத மன்னன் அப்பா. ஆக ராமன் என்ன செஞ்சாரு, உடனே ஐயோ அப்பா ஏன்பா அந்த மாதிரி, ஒண்ணுமே கேட்கல மாணவர்களே. அப்பா இட்ட கட்டளை, அப்படியே ஆகட்டும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன செய்யறாரு, காட்டுக்கு போக தயாராகிறாரு. அப்ப இந்த சமயத்துல ராமன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. சரியா, அவருக்கு மனைவியாக வந்தவர் தான் சீதை. அப்ப சீதை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல. அப்ப சீதை சொல்றாங்க, என்னாச்சு, ஏன் நீங்க என்ன என்ன பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ராமன் சொல்றாரு, நான் காட்டுக்கு போக போகிறேன், 14 வருஷம் நீ இங்க அரண்மனையில பத்திரமா இரு, நான் ஒண்டியா போறேன் அப்படின்னு. உடனே சீதை சொல்றாங்க, முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கணவா, நீங்கள் என் தெய்வம், நீங்கள் தான் என் கடவுள், நீங்கள் தான் என் கணவன், நீங்க எங்கு போறீங்களோ அதுதான் எனக்கு சொர்க்கம், அதுதான் எனக்கு வந்து ஒரு நிலையான இடம், நீங்க போறீங்களா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு. அப்ப ராமன் சொல்றாரு, சீதா, உனக்கு சரிப்பட்டு வராது காடு, நீ அரண்மனையில நல்ல சொகுசா வாழ்ந்தவ, காட்டுல வந்து நீ ஏன் கஷ்டப்படணும், வேணா அப்படின்னு. எவ்வளவு சொல்லியும் சீதா கேட்கல. இல்லை, நான் உங்க கூட வருவேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க. உடனே சரி என்னடா பரவாயில்ல, மனைவி வரேன்னு சொல்றாங்க அப்படி ராமன் சீதை 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்து ஒருத்தர் வராரு, யாரு, சுமித்ரையின் மகன் லட்சுமணன். லட்சுமணன் வந்து தன்னுடைய அண்ணன் ராமன் மீது வந்து ரொம்ப பாசம், ரொம்ப பக்தி உள்ளவர். விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து ராமனோட காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு, அண்ணா அண்ணா எங்கண்ணா போறீங்க அப்படின்னு. அப்ப அண்ணன் சொல்றார், தம்பி, நீ பரதனுக்கு துணையா இங்க இருந்து நீ இந்த நாட்டை பாத்துக்கோ, நானும் என் மனைவியும் சீதாவும் காட்டுக்கு போறோம் அப்படின்னு. உடனே லட்சுமணன் சொல்றாரு, இல்லை அண்ணா இல்லை, நான் உங்க கூட வருவேன், நீங்க காட்டுல போய் தனியா என்ன கஷ்டப்பட போறீங்களோ, எப்படி நீங்க இருக்க போறீங்களோ, நான் உங்க கூட வரேன் அண்ணா அப்படின்ட்டு லட்சுமணனும் ராமர் கூட காட்டுக்கு வனவாசம் 14 ஆண்டுகள் மாணவர்களே, 14 இயர்ஸ், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர் எவனு சொல்லியும் லட்சுமணன் கேட்கல, இல்லனா நான் வரேன் அவங்க கூட அப்படின்னு. அப்ப ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டுக்கு போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு தசரத மன்னன் அப்படியே ரொம்ப சீக்கில விழுந்து ரொம்ப சீக்காகிறாரு. சரிங்களா, அப்ப பரதன் வந்து அரசனாக ஆக்கப்படுகிறான். அப்ப இந்த பரதனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. சரியா, அந்த விஷயம் தெரியாது. அப்ப ராமரே போய் சொல்லிட்டு, தம்பி பரதா, நீதான் இந்த பதவிக்கு ஏற்றவன், நீதான் அரசனாக வேண்டும் அப்படின்னு ராமன் சொன்னோடனே பரதன் வந்து அவனால தட்ட முடியல. அப்ப தம்பி அண்ணன் சொல்றாரு, சரி நம்ம கேட்போம் அப்படின்ட்டு, சரி அண்ணா, நான் நல்லாட்சி புரிகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இவர் காட்டுக்கு போறாரு. அப்ப பரதன் வந்து அரசராகிறாரு. அந்த சமயத்துல ஒரு நாள் பரதனுக்கு விஷயம் தெரிய வருது, என்னன்னு, அதாவது தன்னுடைய தாய் கைகேயி செய்த சதியில்தான் ராமர் வந்து காட்டுக்கு போறாரு. அந்த வரத்தை கேட்டது வந்து தன்னுடைய அம்மா, பரதனுடைய அம்மா கைகேயி தான் இந்த வரத்தை கேட்டிருக்காங்க. 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போனோம், பரதன் தான் அரசனாக வேண்டும் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவர் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாரு, ஏமா அப்படி பண்ண, ஏமா அப்படி பண்ண அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லடா, நீ என் புள்ள, நீயும் அரசனா, உனக்கு தான் வந்து அதிக உரிமை இருக்கு, நீ அரசனாகணும், ஏன் ராமன் மட்டும் தான் அரசனாக அப்படி ஆக முடியுமா அப்படின்னு. அப்ப பரதன் என்ன செய்யறாரு, நேரா காட்டுக்கு ஓடுறாரு. யார, ராமனை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறாரு. அங்கே காட்டுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல ராமரை பார்த்து சொல்றாரு, அண்ணா, இந்த விஷயம் எனக்கு இப்பதான்னா தெரியும், என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, நீங்க தான் அண்ணா அரசர் பதவிக்கு ஏற்றவர், வாங்க அண்ணா வந்து அரசராகுங்க அப்படின்னு. அப்ப ராமர் என்ன சொல்றாரு, இல்ல, இது அப்பாவின் கட்டளை, அப்பாவின் கட்டளையை நான் மீற மாட்டேன், நீ போய் நல்ல ஆட்சி புரி, அயோத்தியை சிறப்பாக ஆட்சி செய் அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ராமர் வந்து அனுப்பிட்டாரு பரதனை. பரதா, நீ போ, நீதான் போய் ஆட்சி செய்ய, உனக்கு துணையாக சத்ருக்கன் இருக்கிறான் உன் தம்பி அப்படின்னு. அப்ப என்ன செய்யறாரு நம்முடைய பரதன்,
நேரா போறாரு. அவர் ஒரு காரியம் செய்கிறார். மாணவர்களே, இது நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அரண்மனைக்கு போயிட்டு தன்னுடைய அப்ப காட்டுல இருந்து வரும் பொழுதே ராமனுடைய செருப்பு தெரியுமா, அவர் அணிந்திருந்த செருப்பை எடுத்துக்கிட்டான். அண்ணா, நீங்க அணிஞ்சிருக்கிற செருப்பை கொடுங்க அண்ணா அப்படின்னு. உடனே ராமர், என்னடா செருப்பு கேட்கிறான் தம்பி, சரியா கொடுத்துக்கிட்டோம் போற வழியில செருப்பு போட்டு போறதுக்கு அப்படின்னு. ஆனால் அந்த பரதன் என்ன தெரியுமா செய்யறாரு? அண்ணனுடைய செருப்பை கொண்டு போயிட்டு அரசர்கள் எல்லாம் உட்காருவாங்களா, அந்த சிம்மாசனம், அரசர்கள் உட்காரக்கூடிய அந்த நாக்காளி, அந்த நாக்காளியில ராமருடைய செருப்பை வச்சு அந்த செருப்பை தொட்டு வணங்கி இவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. எதற்காக? நான் அரசனாக இருந்தாலும் நான் அண்ணனுக்கு மரியாதை செலுத்துகிறேன், அவர்தான் உண்மையான அரசன் அப்படின்னு ராமருடைய செருப்பை அந்த அரியணையில வச்சு இவர் ஆட்சி நடத்துறாரு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க அண்ணன் மீது எவ்வளவு பக்தி. சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது 14 ஆண்டுகள் வனவாசம் செய்யற இடத்துல அங்க பாருங்க, கைகேயி சூழ்ச்சி நான் சொல்லிட்டேன், சீதை லட்சுமணன் உடன் செல்லுதல் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அயோத்தி ஆட்சியில வந்து கைகேயின் சூழ்ச்சி அறிதல் சொல்லிட்டேன், பரதன் அரியணையிலேயே மறுப்பு, அப்புறம் ராமனின் செருப்பு, பரதன் நல்லாட்சி, அது சொல்லிட்டேன். இப்ப இந்த சூர்பனகை கதைக்கு வரேன். சரி, சூர்பனகை இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். அதாவது ஒவ்வொரு படத்துல நீங்க பாப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேர்னிங் பாயிண்ட் வரும், அந்த இடத்துல கதையே மாறும். அப்ப ராமாயணத்துல எங்க டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ராமர், லட்சுமணன், சீதை 3 பேரும் ஒரு குடிசை போட்டு காட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, காட்டிலே வாழுவாங்க. சரியா? அந்த சமயத்துல சூர்பனகை எனும் ஒரு அரக்கி அவ அந்த பக்கமா வரா, வந்து ராமரை பாக்குறா தற்செயலா. ராமர் வந்து அழகானவர், அறிவானவர். அவர் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது சூர்பனகை பாக்குறா. பார்த்தோன்னே ராமர் மீது அவளுக்கு ஆசை வந்து விட்டது. ஆஹா, ரொம்ப ஹென்சமா இருக்காரு, நல்லா அழகா இருக்காரு, சரி அவரை ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கிட்ட போயிட்டு அவரை வந்து கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்ப ராமர் சொல்லுகிறார், பெண்ணே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, சீதை என்னுடைய மனைவி, நீ உன் வேலையை பார்த்து சென்று விடுன்னு அழகா டீசெண்டா சொல்லிட்டாரு. ஆனா சூர்பனகை கேட்கல. சூர்பனகை கேட்கல, போய் 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 ராமரை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டா. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச லட்சுமணன், யாரு, ராமருடைய தம்பி, அதாவது அவர் தானே பாடி கார்டு துணையா போயிருக்காரு. இப்ப லட்சுமணன் என்ன செய்யறாரு? கடுப்பா வராரு, அண்ணனை நீ டிஸ்டர்ப் பண்றியா காட்டுல வந்து அப்படின்னு சூர்பனகையோட மூக்க அறுத்து விடுகிறார். சூர்பனகையோட மூக்கு தெரியுமா, அந்த மூக்கை அறுத்துறாரு. அப்படியே மூக்கு அப்படியே அறுத்து கீழே உழுது. சூர்பனகை அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஓடுறான். எங்க? நேரா இலங்கை. உண்மையிலேயே சூர்பனகை யாருன்னாக்கா ராவணனின் தங்கை. இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த ராவண மன்னன் ராவணன் 10 தலை ராவணன் சொல்லுவாங்களே, அந்த ராவணனுடைய தங்கை தான் சூர்பனகை. அப்ப சூர்பனகை என்ன செய்யறா? நேரா போயிட்டு அண்ணன் போறா. அண்ணன் பாக்குறாரு, ஐயோ தங்கச்சி என்னாச்சு உனக்கு, ஏன் உனக்கு மூக்க காணுமே, ரொம்ப ரத்தம் அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சூர்பனகை சொல்றான், அண்ணா அண்ணா என்ன வந்து ஒருத்தர் மூக்க வெட்டிட்டாரு அண்ணா, விஷயத்த சொல்லல, அவ செஞ்ச தப்ப சொல்லல, இந்த மாதிரி நடந்ததை மட்டும் சொல்றா. உடனே ராவணனுக்கு கோபம் வருது. கண்டிப்பா கோபம் வருமா இல்லையா? தங்கச்சி மூக்க வெட்டினாக்கா அண்ணனுக்கு கோபம் வருமா வராதா? அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவர் நேரா இலங்கையிலிருந்து பறந்து வந்து ஒரு நாள் ராமனுடைய மனைவி சீதைய வந்து கடத்திட்டு போறாரு. சீதைய கடத்திட்டு இலங்கைக்கு கொண்டு போறாரு. அப்ப ராமன் லட்சுமணன் வந்து பார்க்கும்போது சீதையை காணோம். அது ஒரு கதை இருக்கு, அது கடத்துற கதை. ஒரு மான் வேஷம் போட்டுட்டு, புள்ளிமான் போல வேஷம் போட்டு வருவார் ராவணன். இப்ப சீதை வந்து அந்த மான் மேல ஆசைப்பட்டு போறதுக்கு முன்னுக்கு ராமன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், நான் வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுட்டு போறேன், இந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீ வெளியே போயிடாத, உனக்கு ஆபத்து அப்படின்னு. ஆனா அந்த புள்ளிமானின் அழகுல மயங்கி சீதை வந்து அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே கால வச்சோன்னே ராவணன் பிடிச்சிட்டு கடத்திட்டு போயிடுவான். சரியா? அப்ப இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. அங்க போனோடனே அப்புறம் லட்சுமணனும் ராமனும் வந்து தேடும் பொழுது சீதை அங்க இல்லை. அப்பதான் ஒரு கருடன் வந்து சொல்லும், ராமா, உன் மனைவி வந்து இலங்கை அரசன் ராவணன் கடத்தி சென்றதை நான் பார்த்தேன், நான் போய் உதவுறதுக்கு முயற்சி பண்ண என் ரெக்கையை வெட்டிதான் அப்படின்னு சொன்னோன்னே அப்ப ராமனும் லட்சுமணனும் சீதையை தேடிக்கொண்டு தெற்கு பக்கமாக வடக்கு கிழக்கு கீழே போவாங்க. அப்படி இந்தியாவுக்கு அப்படி கீழ் பக்கமா போவாங்க, தேடிக்கிட்டே போவாங்க. போகும் பொழுதுதான் அங்க பாருங்க ராம லட்சுமணன் சீதை தேடுதல், சுக்ரீவன் அனுமனை சந்தித்தல், அந்த பகுதி இருக்கு பாருங்க சார், சோப்பு கலர்ல போட்டிருக்கேன். சுக்ரீவன் அனுமன். அனுமன் யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தெரியல, நிறைய பேர் இங்க ஆஞ்சநேயரை வணங்குவீங்க. சுக்ரீவன் ஆஞ்சநேயன் வந்து ரெண்டு பேரும் வந்து அங்க காட்டுல இருக்காங்க. அப்ப சுக்ரீவன் வந்து ஒரு பிரச்சனையில இருக்காரு. என்னன்னாக்கா அவருக்கு சேர வேண்டிய அந்த ராஜா பட்டம் கிடைக்காம அவர் வந்து கொஞ்சம் சிக்கல்ல இருக்காரு. அப்ப ராமர் வந்து அவருக்கு உதவி செய்வாரு, உதவி அவர் அரசராக்குவாரு. அரசனாக்குன பிறகு சுக்ரீவன் அரசனானோடனே சுக்ரீவனும் அனுமனும்
ராமன் லட்சுமணனுக்கு உதவி செய்வாங்க சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, ஆஞ்சநேயர் தான் அதிக சக்தி வாய்ந்தவராச்சே, ஆஞ்சநேயர் போல் சக்தி யாருக்கும் கிடையாது, அவர் வந்து வாயு புத்திரன். அப்ப என்ன செய்வாரு, அவர் இலங்கைக்கு அப்படியே பறந்து போவாரு. பறந்து போயிட்டு போய் பாப்பாரு உண்மையிலேயே வந்து சீதை அங்கதான் இருக்காளான்னு. அப்ப அங்க போனோன்னு அப்ப என்ன செய்வாரு, ராமன் வந்து ஒரு மோதிரத்தை கொடுப்பாரு. ஆஞ்சநேயா, இந்த மோதிரத்தை கொண்டு போய் சீதை இருந்தாக்கா நீ இந்த மோதிரத்தை மட்டும் கொடு, இந்த மோதிரத்தை பார்த்தா சீதைக்கு தெரியும் இது என் மோதிரம் தான் அப்படின்னு. அப்ப இலங்கை முழுக்க தேடி பார்த்தாக்கா ஒரு அரண்மனைக்குள்ள சீதை வந்து சிறை வைக்கப்பட்டிருப்பாள். அப்ப தெரிஞ்சிருச்சு இங்கதான் சீதை இருக்காங்க அப்படின்னு. மோதிரத்தை கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் வந்து சொல்லுவாரு, ஆமா சீதையை கண்டுபிடிச்சிட்டேன், உங்க மனைவியை கண்டுபிடிச்சிட்டேன், இலங்கையில தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் இந்த இலங்கைக்கு போறதுக்கு தயாராகுவாங்க. ஆனால் அங்கு ஒரு சிக்கல். என்ன சிக்கல், இப்ப இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போறதுனாக்கா பாதை இல்லை, ஏன்னா கடல். அப்ப அந்த காலத்துல கப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த சுக்ரீவன் மற்றும் அனுமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வானர படைகள் இருப்பாங்க. அவங்களாம் வந்து குரங்குகள் சொல்லலாம், குரங்கு படைகள். அப்ப வானர படைகள் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க ராமனுக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க ஒரு பாலம் போடுறோம், இது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் கட்டித்தரோம், அந்த பாலத்துல நம்ம எல்லாம் படைகள் எல்லாம் போகட்டும் அப்படின்னு. அப்ப அதுல நிறைய கதைகள் இருக்கு. நம்முடைய இந்த ஸ்குயிரல் சொல்லுவல அணில், அணிலுக்கு வந்து ஏன் முதுகுல வந்து 3 கோடு வெள்ளைக்கோடு வந்துச்சு அப்படின்னு, அதெல்லாம் கதைகள் நிறைய இருக்கு. அப்ப வானர படைகள் வந்து பாலம் போட்டு, அப்ப அந்த ஒவ்வொரு கல்லு வந்து ராமர் என்ற அந்த மந்திரத்தை சொல்லி கடல்ல போட்டோன்னே அந்த கடல் வந்து அந்த கல்லு வந்து மூழ்காம அப்படியே மிதங்க ஆரம்பிச்சுச்சான், அப்படியே பாலம் அமைக்க. சோ பாலம் அமைத்து இந்த படைகள் போய் இலங்கையில் போர் நடக்குது. போரில் ராவணன் தோல்வி அடைகிறான். தோல்வி அடைஞ்ச பிறகு சீதையை மீட்டுட்டு வந்துடுறாரு யாரு, ராமன். இவ்வளவுதான் மாணவர்களே கதை சுருக்கம். புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். சோ இதுதான் கதை சுருக்கம். ராமாயணத்தின் ஒரு கதை, ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம், கதை சுருக்கம். சரி, இப்ப நம்ம தலைப்புக்கு போவோம். சரிங்களா, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். சரி, குடும்ப வாழ்வுக்கான பாடம். நம்ம தலைப்பு வந்து நம்ம விட்டு ஓடக்கூடாது. சரியா, நம்முடைய தலைப்பு என்ன அந்த வாரம், ராமாயணத்திலிருந்து குடும்ப வாழ்வுக்கான பாடம் 1. சரி, லட்சுமணன் எடுத்துக்குமே. சரி, இது முக்கியமான கதாபாத்திரம், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லட்சுமணன் யார், ராமனின் தம்பி. சரியா, ராமனின் தம்பி. இவர் என்ன செஞ்சாரு, இவர் நினைச்சிருந்தா அழகா எங்க அரண்மனையில அப்படியே சொகுசா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அண்ணன் காட்டுக்கு போறாரு அப்படின்னு தெரிஞ்சவனே, 14 வருஷம் வனவாசம் போறாரு தெரிஞ்சவனே, அவரும் கூட போறாரு. அதுவும் தானாக முன் வந்து, அண்ணே நானும் கூட வரனே. அவருக்கு என்ன தலையெழுத்தா, நான் கேட்கிறேன், அவருக்கு என்ன தலையெழுத்தா காட்டுக்கு போகணும் கஷ்டப்படணும் அப்படின்னு? இல்லை. ஏன், அண்ணன் தனியா போறாரு, அவர் தனியா கஷ்டப்படுவாரு, நாமும் கூட போனா அவருக்கு துணையா இருக்கட்டுமேனு அப்படின்னு கூட போறாரு. அப்ப இங்க முக்கியமான குடும்ப வாழ்வுக்கான பாடம் 1 மாணவர்களே, அண்ணன் தம்பி உறவு. சரிங்களா, அப்ப அண்ணன் தம்பி உறவு, அண்ணன் தங்கை அக்கா எல்லாம் குடும்ப ஒற்றுமை. ஒருத்தங்களுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது, இப்ப நீங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கணும். தம்பிக்கு எதுவும் பிரச்சனைனாக்கா அக்கா இறங்கணும், அக்காவுக்கு எதுவும் பிரச்சனைனாக்கா அண்ணன் இறங்கணும், நம்மளுக்குள்ள உதவி செஞ்சுக்கணும். குடும்பம் அதுதான் மிக முக்கியம். அப்ப அண்ணன் தம்பி உறவு வந்து பறைசாற்றினார் யாரு, நம்முடைய லட்சுமணன். அண்ணன் தம்பி உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து. 2வது விசுவாசம். அண்ணனுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, அப்ப அந்த வனவாசம் சமயத்துல 14 ஆண்கள் காடுல வந்து அண்ணன் இருக்கும் பொழுது, அண்ணன் தூங்கும் பொழுது லட்சுமணன் வந்து வெளியில வந்து காவலுக்கு இருப்பாரு, அவர் தூங்க மாட்டாரு. அண்ணன் தூங்குற வரைக்கும் காவலுக்கு இருப்பார். அப்படியே அவருக்கு ஒரு நல்ல ஒரு காவலா இருந்தார். அண்ணனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கூடயே இருந்து அவருக்காக சேவை செய்தவர் லட்சுமணன். சரியா, விசுவாசம். எப்படி வந்து அவர்கிட்ட சொன்னாலும் அவர் விசுவாசம் வந்து மாறாது. அண்ணன் தான், அண்ணன் பாசம் அப்படின்னு. சரிங்களா, 3வது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்வுக்கான பாடம் வீரம். சார், குடும்ப வாழ்வுக்கு வீரம் என்ன சார் சம்பந்தம், என்ன சார் கத்தியெட்டு குத்தணுமா, பாறாங்கட்டு வெட்டணுமா, இல்ல கள்ள தூக்கி வீசணுமா? அதெல்லாம் கிடையாது மாணவர்களே. வீரம்னா என்ன, ரொம்ப சிம்பிள் சார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சரி, நீங்க எல்லாம் நன்னீர் கேள்வி பாடம் படிக்கிறீங்களா, பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா? நன்னீர் கேள்வி பாடத்துல குடும்பம்னு ஒரு கண்டிப்பா ஒரு தலைப்பு இருக்கும். அப்ப அந்த குடும்ப தலைப்புல வந்து ஆலயம் நம்முடைய ஆலயம் தொழுவது சால்வன் என்று படிப்பீங்க. அப்புறம் குடும்பம் இருக்கும். குடும்பத்துல இப்ப என்ன வீரம் வருது, உன்னுடைய அம்மா அப்பா பத்தி யாராவது தப்பா பேசிட்டாங்க, நீ என்ன செய்வ, சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவியா? இல்ல, நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து வெகுண்டு எழுவோம். என் அப்பா பத்தி நீ எப்படி பேசலாம், எங்க அம்மா பத்தி நீ எப்படி பேசலாம், என் குடும்பத்தை பத்தி நீ எப்படி பேசலாம்? நம்ம தற்காக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நாம் தான் தற்காத்து பேச வேண்டும்.
யாரும் நம்ம குடும்பத்தை இழிவுபடுத்தக்கூடாது, யாரும் நம்ம அம்மா அப்பாவை இழிவுபடுத்தக்கூடாது. அது நன்னெறி பாடத்துல இருக்கு. அப்ப அதுக்கான வீரம். சண்டை போடுவது வீரம் அல்ல மாணவர்களே, சண்டை போடுவது வீரம் அல்ல. நம்மை சார்ந்திருப்பவர்கள், நம்முடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கை, இவர்களை நாம தற்காத்து நாம பேசுவது போராடுவதும் ஒரு வீரம். சரிங்களா? அதுதான் குடும்ப வாழ்வுக்கான மிக முக்கியமான பாடம். இதை நம்ம யாருன்னு கத்துக்கிறோம்? லட்சுமணன். லட்சுமணன் எந்த காலகட்டத்திலுமே தன் அண்ணனை விட்டு கொடுக்கல. இப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? நம்மளுக்கு தம்பி தங்கச்சி இருக்கோம், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறோம், யாராவது தம்பி தங்கச்சிங்களை ஏசுறாங்க அல்லது திட்டுறாங்க நீனு அப்படின்னு, நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம தம்பி தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம குடும்பம் தானே, நம்ம விட்டு கொடுக்காம நம்ம பாதுகாக்கணும் நம்ம அவங்கள, தம்பி தங்கச்சிகளை. சோ இதுதான் வீரம். சரிங்களா மாணவர்களே? சரி, சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். குடும்ப வாழ்வுக்கான பாடம் 2. சரி, இதுல பரதன். சரிங்களா? பரதனை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, என்ன பரதன் நான் முதல்லயே சொன்னேன், உங்களுக்கு அந்த கதையை சொன்னேன். பரதன் முதல்ல அரசன் ஆயிட்டாரு. ஆனா தன் தாய் கைகேயி செய்த சூழ்ச்சியினாலதான் தான் அரசராக்கப்பட்டேன் என்று தெரிந்ததும் மனசு தாங்காம ஓடி போய் ராமனை கூட்டு வரது காட்டுக்கே போயிட்டாரு. அண்ணே நீ வாண்ணே, நீதானே உண்மையான ராஜா அப்படின்னு. ஆனா அண்ணன் என்ன சொல்லிட்டாரு? ராமர், முடியாதுப்பா, நான் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அப்பாவின் கட்டளையை நான் மீற முடியாது, நீ போய் ஆட்சி செய் அப்படின்னு சொன்னோடனே அண்ணனுடைய செருப்பை கொண்டு அரியணையில் வைத்து ஆட்சி புரிய ஆரம்பித்தவர் தான் பரதன். அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன குடும்ப வாழ்வுக்கான பாடத்தை கத்துக்கலாம்? முதலாவது நேர்மை. இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன சூழல் சொல்றேன். நம்ம குடும்பத்துல உன் தம்பியோட, உன்னுடைய அக்காலோட, உன்னுடைய அண்ணனுடைய பொருள், அவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பொருள், அவங்க அப்படியே மறந்து வச்சுட்டு போயிடலாம். நீ என்ன செய்வ? எடுத்து நீ வச்சுக்கிட்ட. சரியா? இப்ப நீ எடுத்து வச்சுக்கும் பொழுது, அப்ப அவங்க திரும்பி கேட்கும் பொழுது நீ சில சமயம் பொய் சொல்லுவ. அது என்னோட, இது குடும்பத்துல நடக்கிறதா, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, சண்டை வரும். இப்ப சில பொருள்களை உனக்கு சேராத பொருள், உனக்கு சேர வேண்டிய பொருள் அல்ல, அது உன்னுடைய பொருள் இல்ல, நீ எடுத்து வச்சுட்டு அது ஏன் பொருள் அப்படின்னு போய் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர் என்ன செஞ்சாரு பாரு, தனக்கு உண்மையிலேயே அந்த அரச பதவி தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அது சூழ்ச்சியாலதான் கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப உடனே என்ன செஞ்சாரு? ராமரை தேடி போறாரு. ராமா, இது எனக்கு சேர வேண்டியது இல்லை, இது உனக்கு தான் சேர. அது நேர்மை. உண்மையா இல்லையா மாணவர்களே? நாம என்னைக்குமே நேர்மையா இருக்கணும். முக்கியமாக நமது குடும்ப உறுப்பினர்களையே நாம் நேர்மையா இருக்கணும். அந்த ஒரு குடும்ப வாழ்வுக்கான பாடம் மிக முக்கியம். நேர்மை மிக அவசியம். சரி, இரண்டாவது நியாயம் நீதி. பாரு, தப்பு செஞ்சது அம்மாவா இருந்தாலும் தப்பு தப்பு தானே, நியாயம் நியாயம், தவறு தவறு அப்படின்னு சொல்லிதான் அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டு போனவர் யாரு? பரதன். சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பாடம் கத்துக்கிறோம்? இப்போ ஒரு விஷயத்துல நியாயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அதற்கான தகுந்த வழிமுறைகளை நம்ம ஆராயணும். சரிங்களா? ஒரு தப்புன்னு தெரிஞ்சும் அது தப்பு அப்படி தெரிஞ்சும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நீதி முக்கியம், நியாயம் முக்கியம். முக்கியமாக நம்ம குடும்ப உறுப்பினரிடையே. சரியா? அது தாயாக இருக்கலாம் அல்ல தம்பியா இருக்கலாம். தப்புன்னு தெரிஞ்சாக்கா தப்புன்னு ஒத்துக்கணும், நியாயம்னா நியாயமா நடந்துக்கணும். சரிங்களா? இந்த ஒரு பாடம் மிக மிக முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் பரதன் கிட்ட இருந்து. சரி, அடுத்து மூன்றாவது பாருங்க. அரியணையில் அண்ணனின் செருப்பு. அவருடைய செருப்பை வச்சு அவர் ஆட்சி புரியுறாரு. ஸ்லைட் முன்னுக்குள் ஸ்லைடே வைங்க சார். ஓகே, அப்ப அரியணையில் அந்த செருப்பு வைக்கிறாரு. சரிங்களா? அப்ப அந்த செருப்பு என்ன காமிக்குது? செருப்பு வச்சு அவர் ஆட்சி செய்யறது பக்தி, அண்ணன் மீது பக்தி, அண்ணன் மீது மரியாதை, அண்ணன் மீது பாசம், பக்தி. அப்ப இது யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும் மாணவர்களே. யார் மேல இருக்கணும்? பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் கிட்டயா, இல்ல நம்முடைய பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டயா? இல்ல, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது நமக்கு முதலில் பக்தி பாசம் இருக்க வேண்டும். முக்கியமாக அம்மா அப்பா. உண்மையா இல்லையா? அம்மா அப்பா மீது பக்தி கொண்டு நீ வளர வேண்டும். அந்த பக்தி, அந்த உண்மையான பாசம் இருந்துச்சுனாக்கா நீ வாழ்வில் நல்ல ஒரு நிலைக்கு வருவ, வெற்றி பெறுவ. ஆமா தானே? அம்மா அப்பா தான் நம்ம கடவுளு, அண்ணன் அக்கால நமக்கு வழிகாட்டி, அவங்க நமக்கு முன்னோடி. குடும்ப உறுப்பினர்கள் மீது பக்தி கொள்வது, பாசம் கொள்வது மிக மிக அவசியம். அது இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்படியும் வெற்றி பெறுவோம், முன்னுக்கு வருவோம். சரி, அடுத்து குடும்ப வாழ்வுக்கான பாடம் 3. சரிங்களா? இப்போ சீதையை பார்ப்போம். சீதை யார்? ராமனின் மனைவி. சரியா? அப்ப ராமனின் மனைவி, அவங்க கிட்ட இருந்து நாம என்ன பாடங்களை, குடும்ப வாழ்வுக்கான பாடங்களை நம்ம கத்துக்கிறோம்? முதலாவதாக கணவன் பக்தி.
சரிங்களா? இதே மாதிரிதான் முதல்ல லட்சுமணன் சொன்னல, அவர் நினைச்சிருந்தா ஆடம்பரமா அவர் வந்து அரண்மனையிலே இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பாருங்க, சீதையும் அரண்மனையிலே இருந்திருக்கலாம். எதுக்கு இவங்க காட்டுல போய் கஷ்டப்படணும்? அவங்க தலையெழுத்தா? இல்ல. இருந்தாலும் கணவன் காட்டுக்கு செல்கிறார். நான் மனைவி நானும் கண்டிப்பா கணவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் காட்டுக்கு செல்றாங்க. அது கஷ்டம். வனவாசம் என்பது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. காட்டுல போய் காட்டுல தண்ணி இருக்காது, லைட் இருக்காது, எஸ்த்ரோ இருக்காது, எந்த ஒரு வசதிகளுமே இருக்காது. ஒரு குடிசை அமைச்சு மீன் பிடிச்சி மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்து வரணும். ராத்திரிலாம் வந்து விளக்கு இருக்காது, அந்த அரிக்கன் விளக்கு அல்லது நெருப்பு போட்டு அந்த வெளிச்சத்துலதான் வாழணும். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் சீதை என்ன செய்யறாங்க? கணவன் மீது பக்தி இருக்கிறனால அவங்க காட்டுக்கு போறாங்க. கணவனோட தான் இருக்கணும், வாழ்ந்தா கணவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு. சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா தியாகம். அந்த தியாகம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தியாகம் 14 ஆண்டுகள் வனவாசம், அந்த தியாகம் தெரியுங்களா? இப்ப 14 வருஷம் புருஷன் கணவர் கூட இருக்கிறது, அதுவும் காட்டுல இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அப்ப தியாகம் நம்ம குடும்பத்துல வந்து நம்ம பொதுவா யாருக்கு செய்வோம்? இதுல கூட சின்ன ஒரு கதை நான் சொல்றேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்கு வந்து அப்பா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம். அப்பா வந்து ஒரு நாசிலமா வாங்கிட்டு வர்றாரு. சரியா? ஒரு நாசிலமா வாங்கிட்டு வர்றாரு. அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அப்ப அந்த நாசிலமாக்கு வந்து தங்கச்சி வந்து அழுவுது. தங்கச்சி அழுவுது. எனக்கு தான் அந்த நாசிலமா வேணும், எடுத்த நாசிலமா. அக்கா என்ன செய்யறா? இல்ல முடியாது, இது எனக்கு தான் அப்படின்னு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டா தங்கச்சி அழுவும். அது வந்து அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகும் சொல்லுவேன். படுக்கிற வரைக்கும் அப்படியே அழுதுட்டு தூக்கி. அதே அந்த அக்கா தியாக உணர்ச்சியோட, பரவாயில்ல நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு அந்த நாசிலமாவை தங்கச்சி கொடுத்துட்டு பாத்துக்கிட்டு, அந்த தங்கச்சி என்ன செய்யும்? ஓ, அக்கா சாப்பிடாம இருக்காங்களே, சரி நம்ம அக்கா கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு அந்த நாசிலமான பாதி நாசிலமா அக்கா கொடுக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த தியாக உணர்வு. அப்ப இந்த தியாக உணர்வு குடும்ப உறுப்பினரிடையே கண்டிப்பா இருக்கணுமா இல்லையா மாணவர்களே? இருக்கணும். அதுக்காக நீங்க வந்து பெரிய பெரிய தியாகம், காடி, மோட்டர், வீடெல்லாம் கொடுக்க சொல்லல. சின்ன சின்ன விஷயம். இப்ப நான் சார் சொன்னல, அந்த நாசிலமா விளையாட்டு பொருள்கள், அப்புறம் பென்சில் இருக்கும், பென்சில் கலரு, ரூலர், லப்பரு, உங்களுடைய புத்தகங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தியாகம் செய்ய ஆரம்பிக்கணும் குடும்பத்திலே. அப்பதான் குடும்ப உறவுகள், குடும்ப அந்த பண்புகள் வந்து அதிகமாகும். 3வது பாருங்க, கட்டளைக்கு மதிப்பளித்தல். சரி, இங்க நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. சரியா? என்ன சார் டீன்னு போட்டிருக்காரு, கட்டளைக்கு மதிப்பளித்தல், டீ அப்படின்னா என்னதுன்னு. அதாவது இப்போ இது வந்து இந்த கதை எங்க வருதுனாக்கா, ராமர் சீதையை வந்து இலங்கையிலிருந்து போர்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு சீதையை கூட்டிட்டு வந்துட்டாரு அயோத்திக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த கதை அது. அப்ப ராமர் வந்து சீதையை கூட்டிட்டு வந்துட்டாரு. சீதை வந்து இலங்கையில வந்து எத்தனையோ மாசங்கள் வந்து இருந்தாங்க. யாரு கூட? ராவணன் வந்து சிறைப்படுத்தி வச்சிருந்தாரு. ராவணன் வந்து சீதையை வந்து ஒரு அரண்மனையில ஒரு அறையில பூட்டி வச்சிருந்தாரு. நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப ராமர் வந்து போயிட்டு சண்டை போட்டு போரிட்டு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்ப சீதை வந்து அயோத்திக்கு வராங்க. கணவனும் மனைவி வராங்க, லட்சுமணன் வராங்க. அரண்மனையில போயிட்டு அவங்க வந்து அப்ப ராமன் வந்து அரசரா வராரு. அப்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு சகஜமா. அந்த சமயத்துல மக்கள் மத்தியில ஒரு அரசல் புரசல் அப்படின்னு என்னது, ஒரு பேச்சு நிலவுது. என்ன பேச்சு? சீதை வந்து கொஞ்ச நாளாவே ராவணன் அரண்மனையில இருந்தாங்களே, அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமா? ராவணன் ஏதாவது சீதையை செஞ்சிருப்பாரா அப்படின்னு ஒரு அரசல் புரசல் பேச்சு வருது. அப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீதை வந்து ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம், அவங்க வந்து ராவணன் வீட்டுல ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னு. அப்ப இந்த விஷயம் வந்து ராமருடைய காதுக்கு வருது. அப்ப என்ன செய்றாரு நம்முடைய ராமர்? அவருக்கு தெரியும், ராமருக்கு தெரியும் தன் மனைவி சீதை உத்தமி, கற்பு நிறைந்தவள், அவள் உண்மையானவள் அப்படின்னு ராமருக்கு தெரியும். ஆனா ராமருக்கு தெரிஞ்சது எல்லா மக்களுக்கும் தெரியணுமா இல்லையா? அந்த உண்மை தெரியாதனாலதான் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசல் பரத்துல இப்படி அப்படி இப்படி இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரியணுமே. அப்ப என்ன செய்ய சொல்றாரு? ஒரு நாள் சீதையை கூப்பிடுறாரு ராமன். சீதா, இங்க வாம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, சீதை, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எனக்கு உண்மையானவள், எனக்கு தெரியும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பரவாயில்ல, மக்கள் எல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன செய், நாளைக்கு நான் வந்து நீங்க தீமிதி எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, கோயில்ல, அம்மா கோயில் இந்த ஆடி மாசம் எல்லாம் அங்கங்க திருவிழா நடக்கும். திருவிழா சமயத்துல வந்து தீமிதி மண்ணை வெட்டி அந்த கட்டெல்லாம் போட்டு எரிச்சு அதுல நடந்து போவாங்க, பார்த்திருக்கீங்களா மாணவர்களே தீமிதி? அப்ப அந்த மாதிரி நான் உன்னை செய்ய போறேன். நீ வந்து அந்த தீயில இறங்கு. நீ வந்து உத்தமி, எந்த தப்பும் செய்யல, இலங்கையில இருக்கிறப்ப இந்த தப்பும் செய்யல அப்படின்னு நீ வந்து நெருப்புல இறங்கி
நீ வந்து எல்லாத்துக்கும் உணர்த்து அப்படி சொன்னோன்னே உடனே என்ன செய்யறாங்க சீதை சரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதுக்கேத்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு நடக்குது. ஒரு ஊர் மக்கள், அயோத்தியில் உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு நிக்கிறாங்க. நெருப்பு தீமிதி அப்படியே அங்க இருக்கு. நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. சரியா? அப்ப சீதை அந்த நெருப்புல இறங்குறாங்க. ஒண்ணுமே ஆகல. அவங்களுக்கு எந்த ஒரு தீப்புண் காயமோ அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவங்க அழகா அந்த தீயில நடக்கும்போது அந்த தீயே விலகி அவங்களுக்கு வழி கொடுக்குது. தீயே விலகி வழி கொடுக்குது. அவங்க இறங்கி வந்துட்டாங்க. அப்போ அங்க அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் வாயிலாம் அப்படி மூடிவிட்டது. சரிங்களா? அப்ப தெரிஞ்சிருச்சு. ஓ! சீதை தப்பு செய்யல. நம்ம தான் தப்பா பேசிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப சில பேர் இந்த விஷயத்துல வந்து சொல்லுவாங்க. ராமர் வந்து ஏன் சந்தேகப்பட்டாரு மனைவிய? இல்லை. ராமர் சந்தேகப்படல. அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச உண்மை இந்த உலகத்துக்கே தெரியட்டுமே அப்படின்னு தான் சீதையை வந்து நெருப்புல இறங்க சொன்னாரு. அப்ப அதுக்கப்புறம் உலகமே அதாவது உலகம்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுறது பாடிட்டாங்க. ஓ! உண்மையிலேயே சீதை வந்து தப்பு செய்யாதவ அப்படின்ட்டு. அப்ப கட்டளைக்கு மதிப்பளித்தல் தானே. இப்ப திடீர்னு நான் என் மனைவியை கொண்டு போயிட்டு நான் என் மனைவிட்டு சொல்றேன். ஓகே நீ நெருப்புல இறங்கு அப்படின்னு எல்லா மனைவி ஒத்துக்குவாங்களா? நோ அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்காக எல்லா மனைவியும் நெருப்புல இறங்குன்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த சூழல்ல சீதை தன் கணவனுடைய கட்டளைக்கு மதிப்பளித்தார். கணவன் சொல்றாரே நம்ம செய்யணும் அப்படின்னு. அதுவும் ஒரு குடும்ப வாழ்வுக்கான ஒரு பாடம் தானே. கணவன் குடும்ப தலைவர். அவர் என்ன சொன்னாலும் மனைவி கேட்கணும். கணவன் நல்லதைத்தான் சொல்லுவாரு, கெட்டதை சொல்ல மாட்டாரு. அப்ப கணவன் மனைவிக்குள்ளே இந்த உறவு எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆகுது? கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். இதுதான் குடும்ப வாழ்வுக்கான பாடம். யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? சீதை, சீதா. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். முக்கியமான ஒரு கதாபாத்திரம். போன வகுப்புல நான் வந்து இந்த மகாபாரதம் கதையை சொல்லும்போது அதுல வந்து ஒரு கெட்ட ஒரு கதாபாத்திரம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சகுனி ஞாபகம் இருக்குங்களா? அங்க முன்னுக்கு சா இருந்துச்சு, இங்க சா எடுத்துட்டாங்க. இங்க வெறும் கூனி அப்படின்னு வருது. சரி, நான் முதல்ல கதை சொல்லும் போது அதாவது இந்த ராமாயணத்தின் கதையின் சுருக்கத்துல சொல்லும் போது இந்த கூனியோட வேலையை நான் சொன்னேன். என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே தசரத மன்னன் மீது உள்ள பகனால கைகேயி கிட்ட போயிட்டு, அதாவது ராமருடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, பரதனுடைய அம்மா தான் கைகேயி. கைகேயி கிட்ட போயிட்டு அந்த கூனி என்ன வேலை செஞ்சுட்டாங்கன்னா, ஏய் ஏன் ராமர் வந்து அரசராவறான்? உன் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? நல்லாதானே இருக்கான். அவனுக்கு என்ன குறைச்சலு? அவன் அரசட்டாகட்டும், அவன் அரசன் ஆகட்டும். நீ இப்படி யோசி. நீ ஏன் மக்கு மக்கு மட சாம்பிராணி மாதிரி இருக்க? உன் பிள்ளைய நீ அரசனாக்கு. அதான் ஏற்கனவே அரசர் வந்து உனக்கு 2 வரம் கொடுத்தேன்னு சொன்னார்ல, அந்த வரத்தை வந்து நீ கேளு. இந்த சமயத்துல நீ பயன்படுத்து அப்படின்னு தூண்டி விடுதல் வேலையை செய்தது கூனி. சரியா? தூண்டி விட்டாங்க. அமைதியா இருந்த ஒரு பெண்ணை தூண்டி விட்டது இந்த கூனி. நல்ல செயலா மாணவர்களே? ஒருவரை தீய செயல் செய்ய தூண்டி விடுவது நல்ல செயலா? இல்லை. 2வது பாருங்க, பழிவாங்கும் குணம். இப்ப ஏற்கனவே தசரத மன்னன் மீது இருந்த ஒரு கோபம், காழ்ப்புணர்ச்சி, ஒரு பழிவாங்கும் குணம். அதனாலதான் இவங்க வந்து அந்த விஷயத்துல இறங்குனாங்க. தசரத மன்னனை எப்படியாவது நான் பழி வாங்கணும். அதுக்கு சரியான ஆயுதம் கைகேயி. கைகேயி கிட்ட விஷயத்த போட்டு நம்ம மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள நம்ம இந்த மாதிரி செஞ்சாக்கா அப்ப வந்து ராமனுக்கும் பரதனுக்கும் சண்டை வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ராமனுக்கும் பரதனுக்கும் சண்டை வந்துச்சா மாணவர்களே? இல்ல. ஏன்? அவர்களுக்குள்ள அண்ணன் தம்பி உறவு அப்படி. இருந்தாலும் ராமர் காட்டுக்கு போனார்ல, ராமர் காட்டுக்கு போக காரணமா இருந்தது இந்த கூனி தானே, சதி வேலை தானே. 2வது அடுத்தது சுயநலம். சுயநலம். அவங்க சுயநலம்னா என்னது மாணவர்களே? சுயநலம் என்றால் உன்னுடைய சுயத்துக்காக, உன்னுடைய நன்மைக்காக நீ அடுத்தவர்களை பலியாக்குவது. உனக்கு தான் எல்லாம் நடக்கணும், நல்ல விஷயம் உனக்கு மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம பொதுநலமாக இருக்க வேண்டும். அது குடும்பத்துல ரொம்ப முக்கியம். இன்றைக்குள்ள குடும்ப வாழ்க்கையில நிறைய பேரு சுயநலமாக இருக்கிறதுனாலதான் குடும்பம் செதறி போகுது, குடும்பம் பிரிஞ்சு போகுது, ஒற்றுமை இல்லை குடும்பத்துல. ஆமாதானே மாணவர்களே? அது வந்து அண்ணன் தம்பி உறவுக்குள்ளேயே நம்ம வந்து ஆரம்பிக்க கூடாது. சுயநலமா இருக்கக்கூடாது. நமக்கு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அது நம்ம அண்ணனுக்கும் கிடைக்கணும், நம்ம தங்கச்சிக்கும் கிடைக்கணும், நம்முடைய அக்காவுக்கும் கிடைக்கணும், அம்மா அப்பாவுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி பொதுநலமாக இருக்க வேண்டும். அடுத்து 4வது விஷயம் கூனி பண்ணுது. கூனி என்ன செஞ்சாங்க? சதி செய்து. இப்ப ஓகே, நான் கேட்கிறேன் மாணவர்களே, உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க கண்டிப்பா ராத்திரி நேரத்துல ஆஸ்ட்ரோல நாடகம் பார்ப்பாங்க. நிறைய நிறைய நாடகங்கள் இருக்கு, எனக்கு பேர் தெரியல, ஏன்னா நான் பாக்குறது இல்ல. நாடகங்கள் நிறைய பாப்பீங்க. அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாடகத்திலயும் அந்த சீரியல்ல ஒரு வில்லி இருப்பாங்க.
ஆமாவா இல்லையா? அந்த வில்லி என்ன செய்வாங்க? குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, குடும்பத்தை எப்படி கவுக்கிறது, குடும்பத்தை எப்படி அப்படியே அந்த மாதிரி அவங்க யோசிச்சு அவங்க நிறைய திட்டம் தீட்டி அந்த குடும்பத்தை பிரிக்க விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா நாடகத்துல? சீரியல்ல நிறைய நடக்கும். அந்த மாதிரிதான் கூனி இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தனித்தன்மையை இழக்கக்கூடாது. குடும்பத்துல நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பீங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு ஒத்துமையா இருப்பீங்க. சில பேர் இந்த கூனி ரூபத்தில் வருவாங்க. உங்களை பிரிப்பதற்கு. நீங்க என்ன செய்யணும்? அதற்கு மதிமயங்கணுமா மாணவர்களே? மயங்கக்கூடாது. இதெல்லாம் குடும்ப வாழ்வுக்கான பாடம். கூனிக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். சில பேர் வருவாங்க தூண்டி விடுறதுக்கு. ஏய், ஏன் சும்மா இருக்க? நீ போய் அவனை கேளு, அவனை போய் அடி, அவனை போய் குத்து, விட்டுறாத, அவனெல்லாம் விடக்கூடாது, அவனெல்லாம் அப்படின்னு தூண்டி விடுவாங்க. சில பேர் பழி வாங்கும் குணத்தை உங்களுக்கு தூண்டி விடுவாங்க. பழி வாங்கு, அதை விட்டுறாதே. அப்புறம் சுயநலமா இருக்க பாப்பாங்க, சுயநலத்தை கத்து கொடுப்பாங்க. உனக்குன்னு பாரு, உன் குடும்பம் முக்கியம், உன் பிள்ளைக்கு முக்கியம். அவங்களாம் உன் கூட பிறந்தவங்களாம் எதுக்கு? அவங்களாம் எதுக்கு அந்த சொத்தை அனுபவிக்கணும்? அவங்களாம் எதுக்கு அந்த இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சதிநாச வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சதி திட்டம் தீட்டுவதற்கு நீங்கள் உஷாராகி கொள்ள வேண்டும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கமானவர்களே, குடும்ப உறவுகள் மிக மிக முக்கியம். நம்ம இந்த உலகத்துல வாழ போறது ஒரு ஜென்மம். நமக்கு தெரிந்த ஜென்மம் இந்த ஜென்மம் தான். அந்த ஜென்மத்துல வாழும் பொழுதே நம்ம குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடணும். வாரிசு படம் பாத்தீங்களா மாணவர்களே? விஜய் படம், வாரிசு படம் பாத்தீங்கல்ல? அதுல அருமையாக அந்த விஷயத்த சொல்லுவார் விஜய். அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, நாம வாழ போறது ஒரு முறைதான். வாழும் பொழுதே நம்ம சந்தோஷமா ஒற்றுமையாக குடும்ப சகிதம் ஒற்றுமையாக நாம வாழ்ந்துட்டு இறந்துடணும். எதுக்கு இந்த பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், இந்த பழிவாங்கும் குணம் எல்லாம் வேணாம். அப்ப இந்த படிப்பினையே நமக்கு கொடுப்பது யாரு? கூனி. சோ உங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம், சகுனி. மகாபாரதத்துல சகுனி, ராமாயணத்துல கூனி. இந்த 2 கேரக்டர்ஸ் நம்ம சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி எதிர்கொள்வது? அந்த மாதிரி வந்தாலே கட் பண்ணிடணும். ஓஹா, இவன் தூண்டி விடுறான், இவன் பழிவாங்க குணத்தை நமக்கிட்ட அதிகப்படுத்துறான், சதி திட்டம் தீட்டுறான், அவன் சுயநலவாதி, இவனை கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி சகவாசம் வேணாம் உங்களுக்கு மாணவர்களே. சரி, அடுத்தது குடும்ப வாழ்வுக்கான பாடம் 5க்கு போவோம் நம்ம. சூர்பனகை. சூர்பனகை சொன்னல சாரு, ராமர் மீது ஆசைப்பட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அப்ப லட்சுமணன் என்ன செஞ்சாரு? மூக்க அறுத்து விட்டாரு. ஏய், எங்க அண்ணன் மேலே நீ ஆசைப்படுறியா அப்படின்னு மூக்க வெட்டி விட்டாரு. அப்ப சூர்பனகை கிட்ட இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கலாம்? சரியா? ஒரு பெண்ணின் கணவன் மேல் ஆசைப்பட்டது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்க சின்ன பிள்ளைகள் தான் இருந்தாலும் இந்த ஒரு குடும்ப வாழ்வுக்கான பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். சரியா? இப்போ கணவன் மனைவினா யாரு மாணவர்களே? கணவன் மனைவினா கல்யாணம் பண்ணி முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வாழ்பவர்கள். இப்ப நம்ம அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா அப்படிதான், உங்களுடைய அம்மா அப்பா அப்படிதான் கல்யாணம் பண்ணி வாழ்றவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளை பிறக்கும், அவங்க 2 பேரும் தான் வாழணும். அதுதான் நியதி. ஒருவனுக்கு ஒருத்தி. அப்படி இருக்கும் பொழுது அதுல இன்னொரு ஆள் நுழையக்கூடாது. நாளைக்கு நீங்களும் அப்படிதான். இன்னொரு ஆள் நுழையக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டுல வாழ்ந்துடணும். அப்ப சில சமயங்கள்ல இன்னொரு பெண்ணோ இல்ல இன்னொரு ஆணோ வந்தாக்கா அந்த குடும்பம் ஒற்றுமை குலைந்து விடும். அப்ப இந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு தெரியும், ராமர் கல்யாணம் பண்ணிட்டாரு, மனைவி இருக்காங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் போயிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கணும்? தப்பு தானே? தப்பா இல்லையா மாணவர்களே? சோ அதுதான். அப்ப நாளைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் நீங்களும் சரி இந்த மாதிரி தவற செய்யக்கூடாது. கல்யாணம் ஆகிவிட்ட ஒரு கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள நீங்கள் ஒரு தடையாக நுழையக்கூடாது. சரியா? அதுதான். ஏன்னா குடும்ப விரிசல் வந்துடும், குடும்பத்துல பிரச்சனை வந்துடும். நீங்க நாடகத்திலையும் பார்த்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சீரியல் எவ்வளவு நாடகம் பார்த்திருக்கீங்க. அதுல இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆனா வேற ஒரு பொண்ணு வந்துருவாங்க, இல்ல வேற ஒரு கணவர் வந்துருவாரு. அதனால நிறைய குடும்பமே செதஞ்சி உடஞ்சி எல்லாம் சின்னாபின்னமாகி இந்த மாதிரி நடக்குவது நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். நம்ம அண்டை வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நடைபெறாம இருப்பதற்கு மிக முக்கியம் இந்த சூர்பனகை. நினைச்சுக்கோங்க, சூர்பனகையோட கேரக்டர் வேணாம் அப்படின்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரிங்களா மாணவர்களே? சரி, அடுத்த பாடம் என்ன பாடம் பார்ப்போம். குடும்ப வாழ்வுக்கான பாடம் 6, சுக்ரீவன். சரி, சாரும் அதை சொன்னேன். அதாவது லட்சுமணன் ராமன் 2 பேரும் சீதையை தேடி காட்டுக்குள்ள போய் அப்படியே தேடுவாங்க. சீதையை காணும். அவங்களுக்கு க்ளூவே இல்லை, எங்கடா போனாங்க? அப்பதான் நான் சொன்ன ஒரு கருடன் உதவி செய்யும் அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல அவங்க கீழ் பக்கமா போகும் பொழுது சுக்ரீவனை சந்திப்பாங்க. சுக்ரீவன் உண்மையிலே வாலிதான் அந்த இடத்துல அரசன்.
சுக்ரீவன் வந்து மனிதர் கிடையாது, அவர் வந்து வானரப்படை, அந்த அனுமன் மாதிரி குரங்கு வடிவில் உள்ளவங்க. சரிங்களா? அப்ப அங்க போகும்போது சுக்ரீவன் வந்து உதவி செய்வாரு. அப்ப வாலியுடன் போர் புரிந்து அந்த மீண்டும் அந்த பட்டத்தை, அரச பட்டத்தை பெறுவதற்கு நம்ம ராமன் உதவி செய்வாரு. அப்ப அதுக்கு பதிலா வந்து சுக்ரீவன் என்ன செய்வாரு, அவருக்கு ரொம்ப உண்மையா இருப்பாரு. அப்ப தைரியசாலி. சுக்ரீவன் போல் தைரியமா இருக்கணும் வாழ்க்கையில. நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. நமக்கு நியாயம், நான் சொன்னல, நியாயம்னு பட்டாக்கா அதை நம்ம தட்டி கேட்கணும், நியாயத்துக்காக போராடணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இப்ப நம்ம ஒரு விஷயம் நியாயம் இல்லாம இருக்கு, அது உன் கண்ணு முன்னுக்கே தெரியுது, ஆஹா இது நியாயமா இல்லையே, இது தர்மமா இல்லையே அப்படின்னு இருக்கும்போதே நீ வந்து அதை கேட்காம விட்டுற முடியுமா? இல்ல, கேட்கணும். நியாயம் இல்லைன்னா நீங்க தட்டி கேட்கணும். அதுக்கு தைரியம் வேணுமா இல்லையா? அந்த தைரியத்தை சுக்ரீவனிடம் நீ பார்க்கலாம். இன்னும் நட்பு, விசுவாசம். வாலியுடன் நட்பு, விசுவாசம். அப்படின்னா ராமர் மீது அந்த நட்பு கொண்டு விசுவாசமா இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு விசுவாசமா இருந்தாரு. அப்படின்னா உண்மையாக இருப்பது. இப்ப நம்ம நண்பர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். நீங்க ஸ்கூல்ல பாத்திருப்பீங்க, உங்க நண்பர்கள் கூட சண்டை வரும். சண்டை வந்து கொஞ்சம் நேரம் பேசாம இருப்பீங்க. அப்ப இன்னொரு நண்பர் ஒருத்தன் நுழைவான். அவன் வந்து உங்களை தூண்டி விடுவான். ஏய், அவன் கூட நீ சேராத, இப்படி இருந்துரு, அவன் கூட சேர்னா தான் உனக்கு பிரச்சனை, அவன் இப்படி உன்னை பத்தி அப்படி சொன்னான், உன்னை பத்தி இப்படி சொன்னான், அப்படி பத்த வைக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீ வந்து நண்பனோட விசுவாசத்தை குறைக்க கூடாது. நீ வந்து அந்த விசுவாசத்தை மேலும் அதிகப்படுத்தணும். நண்பன் அல்லது உறவினர்கள் அல்லது வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் விசுவாசம் என்பது, நாம வந்து அதை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். சரியா? அதை உணர்த்துவதே நம்முடைய சுக்ரீவன். அடுத்து 3வது பாருங்க, கடமை உணர்ச்சி. கடமை உணர்ச்சி, மாணவர்களே, கடமை உணர்ச்சினாக்கா இப்ப இங்க பாருங்க, ராமனுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உறுதி. நீ எனக்கு வந்து இந்த அரச கட்டளை, அரச பட்டத்தை எனக்கு பெற்று கூட, நான் உனக்கு சீதையை நீ தேடுறதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொன்னவரு, கடைசி வரைக்கும் அந்த வானர படைகளை திரட்டி இலங்கைக்கு போற வரைக்கும் அவர் கூடியே இருந்தாரு சுக்ரீவன் ராமனுக்கு. அப்ப அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறது கடமையோட வேலை செஞ்சாரு. இப்ப நீங்க குடும்ப வாழ்வில் என்ன கடமை? உங்களுக்கு என்ன கடமை? வீட்டுல வந்து உங்க தம்பி தங்கச்சிங்களை பாத்துக்கணும், உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கணும், அம்மா அப்பாவை பாத்துக்கணும். அதானே? அந்த ஒரு ரீதியில நீங்க யோசிக்கணும். குடும்ப வாழ்வுக்கான பாடத்துல கடமை உணர்ச்சி நீங்க இப்படி பார்க்கணும். இவர் வந்து என்ன கடமை, நண்பனுக்கு வாக்குறுதி கொடுத்தனால கடைசி வரைக்கும் போர் செஞ்சு படைகளை திரட்டி கொண்டு போய் போர் செஞ்சு சீதையை மீட்டு வந்தது. ஆனா உங்க குடும்ப கான்டெக்ட்லன்னு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய கடமை என்ன? உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்துதல். உங்க கடமை என்ன? படிக்கிறது. அதனாலதான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றீங்க. சைவ, அதாவது உங்களுடைய அந்த சமய நெறிகளை நீங்க வந்து கத்துக்கிறீங்க இப்ப இந்த கிளாஸ்ல. இது ஒரு கடமை தானே? கடமை இல்லைனாக்கா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்க மாட்டீங்களே. உண்மைதானே? இப்ப இந்த ஒரு கடமை இருக்கிறனால தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்க. உங்க கடமை படிப்பது, அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பது, அம்மா அப்பாவுக்கு நீங்க பெருசான அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது, இதெல்லாம் உங்க கடமை தான். அந்த கடமை உணர்வை நீங்க என்னைக்குமே கைவிடக்கூடாது மாணவர்களே. சரியா? சுக்ரீவன் கிட்ட தான் நீங்க கத்துக்கிட வேண்டிய சில விஷயங்கள். சரி, அடுத்த பாடம், குடும்ப வாழ்வுக்கான பாடம் 7 பார்ப்போம். அனுமன். அனுமன். சரி, நீங்க எல்லாம் வந்து வாயு புத்திரன் என்ற கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு. வாயு புத்திரன் ஒரு கார்ட்டூன் பார்த்திருக்கீங்களா? அதுல ஆஞ்சநேயர் வந்து அந்த இதை ஜடாயுதமா அதை தூக்கிட்டு அப்படியே பறப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கார்ட்டூன். அப்ப அதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர், அனுமன். சரியா? இவர் வந்து ஒரு சின்ன கதை இருக்கு இவர்கிட்ட. ஒரு கதை என்னன்னா, ராமர், லட்சுமணன், அப்புறம் சுக்ரீவன், அனுமன், அப்புறம் வானர படைகள், சரியா, எல்லாமே வந்து இலங்கையில போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பாலத்துல நடந்து இலங்கையில போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. போர் சமயத்துல வந்து என்ன ஆகுதுனாக்கா, லக்ஷ்மணன் வந்து அவர் தான் முன்னுக்கு நிக்கிறாரு. அண்ணன் பின்னாடி, லக்ஷ்மணன் முன்னுக்கு. லக்ஷ்மணன் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப போர் புரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா, இந்திரஜித், யாரு, ராவணனுடைய மகன், மூத்த மகன். ராவனுடைய மூத்த மகன், அவன் ஒரு பெரிய பலசாலி. அவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டை நடக்குது, போர். அந்த சண்டையில இந்திரஜித்துடைய ஆயுதத்தில் வந்து லக்ஷ்மண் அடிபட்டுருது. லக்ஷ்மண் அப்படியே மூர்ச்சையாகி அப்படியே சாஞ்சிட்டான் மண்ணுல. மூர்ச்சைனா மூச்சு வரல. அப்ப அந்த சமயத்துல லக்ஷ்மணனை கூட்டிட்டு போயிட்டு பார்க்கும்போது, என்ன ஆச்சு? இல்ல உயிர் இருக்கு. லக்ஷ்மணனை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு மூலிகை செடி வேண்டும். அது வந்து இமயமலையில் இருக்கிற சஞ்சீவி மலையில் என்ற ஒரு சஞ்சீவி வேர் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் பதற்றமாறாங்க. ஐயோ, இந்த நேரத்துல எப்படி நம்ம இமயமலையில போயிட்டு அந்த வேர் எடுத்துட்டு வர்றது? அந்த வேர் இருந்தாதான் லக்ஷ்மணனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் வராரு யாரு? நம்முடைய வாயு புத்திரன் அனுமன் வராரு. ராமா, கவலை வேண்டாம், நான் போய் அந்த சஞ்சீவி வேரை எடுத்துட்டு வரேன், அந்த மூலிகையை எடுத்துட்டு வரேன், லக்ஷ்மணனை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு. அப்ப இவர் எப்படி போவாரு? இவர் இப்ப இலங்கையில இருக்காரு, இமயமலை இந்தியால இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு நம்முடைய அனுமன்? புதுசா வர்றாரு.
உடம்பு பல மடங்கு அப்படியே பெருசாகிறாரு. பெருசாகி அப்படியே பறந்து போறாரு. கடல் தாண்டி பறக்க அப்பதான் எல்லாம் பாக்குறாங்க. ஓ, வாயுபுத்திரன் நம்முடைய அனுமன் பறக்கிறாரு அப்படின்னு. பறந்து போய் இமயமலையில இருக்காரு. காலை வச்சுட்டாரு இமயமலையில. இப்ப இமயமலையில காலை வச்சிட்ட பிறகு அப்படியே தேடுறாரு. ஆனா சஞ்சீவி அந்த மூலிகை இலை வந்து எதுன்னு அவருக்கு தெரியல. என்னதான் செய்யறது, ஐயோ எதுன்னு தெரியலையே அப்படின்னு. உடனே என்ன செய்யறாரு, சரி எதுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு சஞ்சீவி இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு மலை, அந்த மலையை அப்படியே பேர்த்து எடுக்கிறாரு. அந்த மலையை அப்படியே பேர்த்தெடுத்து கையில இப்படி வச்சுக்கிட்டு பறந்து எங்க வராரு, இலங்கைக்கு வராரு. இலங்கையில வந்து அந்த மலையை போடுறாங்க. இந்த மலையை பார்த்து எல்லாம் மலைச்சு போயிட்டாங்க. என்னடா வேறதான் கேட்டோம், அந்த மூலிகை செடியை தான் கேட்டோம், இவரு என்ன பெரிய மலையை தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி அதிவீரன் நம்முடைய அனுமன். அதுக்கப்புறம் அந்த மலையிலிருந்து அந்த மூலிகையை எடுத்து லக்ஷ்மணனுக்கு கொடுத்த பிறகு லக்ஷ்மணன் திருப்பியும் உயிர் படைச்சு வந்தாரு. அந்த மாதிரி அனுமன் வந்து மிகப்பெரிய பலசாலி. முக்கியமா ஏன் இதெல்லாம் காரணம், ராம பக்தி. இங்கதான் வாழ்வுக்கான பாடம் 7 நம்ம பார்க்க போறோம். ராம பக்தி. அவர் வந்து ராமர் மீது வந்து ரொம்ப பக்தி வச்சிருந்தாரு. நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராமன் சீதை படத்துல வந்து ராமர் நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி நம்ம அனுமனே வச்சுக்கோமே. அனுமனை வந்து அனுமனுடைய போட்டோ, ஆஞ்சநேயர் போட்டோ பாத்தீங்கன்னாக்கா நெஞ்சை பிளந்து இப்படி காமிப்பாரு. உள்ளுக்கு வந்து ராமர் சீதை இருப்பாங்க. அந்த போட்டோ பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க. அதாவது ஆஞ்சநேயருடைய இதயத்துல இப்படி திறந்து இப்படி காமிச்சா உள்ளுக்கு வந்து ராமன் சீதை தான் இருப்பாரு. அப்ப ராமர் சீதை மீது அவ்வளவு பக்தி வச்சிருந்தாரு. பக்தினா என்ன? கடவுள் மீதுக்குள்ள பக்தி தான் இல்ல, அம்மா அப்பா மேல வைக்கிறது பக்தி, அண்ணன் தம்பி மேல வைக்கிறது பக்தி. பக்தினா பாசம், அதீத பாசம். அப்ப அந்த மாதிரி ராமர் மீது அதீத பாசம் வச்சிருந்தாரு. அப்ப நாம என்ன செய்யணும், இந்த வாழ்வுக்கான குடும்ப வாழ்வுக்கான பாடம் அனுமன் கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன கத்துக்க வேணும்? பெற்றோர் மீது பக்தி வைக்க வேண்டும். நான் பெற்றோர் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுடைய பெற்றோர் அவங்கதான் உங்களுக்கு கடவுள். மாணவர்களே, அம்மா அப்பா உங்களுக்காக பல தியாகங்களை செஞ்சு உங்களுக்காக பல விஷயங்களை வந்து சொல்றது இல்லை. அவங்க படுற கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்றது இல்லை. ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாணவர்களே. அந்த கஷ்டம் நீ படக்கூடாது, அவங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு பல தியாகங்களை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை நீ வந்து பூஜிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி, அவங்க மனசு நோகிற மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க. அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. அம்மா அப்பா மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன், நீங்க அம்மா அப்பா பூஜிக்கணும், அவங்கள பெருமைப்படுத்தணும். அதுதான் முக்கியம். அம்மா அப்பா வந்து நம்ம கடவுள். அனுமன் அதாவது ஆஞ்சநேயர் எப்படி அந்த ராமரையும் சீதையும் வந்து மனசுக்குள்ள வச்சு பூஜிச்சாரோ, எந்த அளவுக்கு பார்த்தாரோ, அந்த மாதிரி நீங்களும் உங்க அம்மா அப்பாவை வந்து மனசுக்குள்ள வச்சு பூஜிக்க வேண்டும். அம்மா அப்பா தான் கடவுள். அதை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும். அம்மா அப்பா நம்முடைய உலகம், அம்மா அப்பா தான் நம்ம கடவுள். அவங்கள நல்லா பாத்துக்கங்க, அவங்கள பெருமைப்படுத்துங்க. சரிங்களா? சரி மாணவர்களே, அடுத்து குடும்ப வாழ்வுக்கான பாடம் 8 பார்ப்போம். ராவணன், இவர்தான் வில்லன். அதாவது ராமாயணத்தின் பெரிய வில்லனே இவர்தான். இவர்கிட்ட இருந்து என்ன நம்ம பாடம் கத்துக்கிறோம்? 1வது அவசர முடிவு, சீதை கடத்தல். அவர் நினைச்சிருந்தாருனாக்கா சூர்பனகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால தங்கச்சி, அண்ணா என் மூக்க வெட்டிட்டாங்க அப்படின்னு. இவர் கேட்டிருக்கணும், சரி ஏன் உன் மூக்க வெட்டினாங்க, காரணம் இல்லாம உன் மூக்க வெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு விசாரிச்சிருக்கணும். ஆனா ராவணன் விசாரிச்சாரா? இல்ல. விசாரிக்காம தான் உடனே அவர் கோவப்பட்டு, ஓ தங்கச்சிக்கு இப்படி நிலைமை வந்துருச்சேன்னு கோவப்பட்டு போயிட்டு சீதை கடத்திட்டு வந்துட்டாரு. சீதை வந்து ராமருடைய மனைவி. இவர் ஏன் போய் அவங்க கடத்தினாரு? சரியில்லை தானே? அதே மாதிரிதான் வாழ்க்கையில குடும்பத்துல நாம அவசர முடிவு எடுக்க கூடாது, யோசிச்சு முடிவு எடுக்கணும். 2வது பிடிவாதம். ராவணனுக்கு பல பேர் போய் அறிவுரை சொன்னாங்க. ராவணா, சீதையை விட்டுரு, சீதை வந்து என்னுடைய மனைவி, நீ கடத்தி வச்சிருக்க தப்பு, அவங்க போர் புரியுது தப்பு, விட்டுருன்னு பல பேர் அறிவுரை சொல்லியும் என் மனைவியே, ராவனுடைய மனைவியே அறிவுரை சொன்னாங்க. இருந்தாலும் ராவணன் கேட்கவில்லை, பிடிவாதமா இருந்தாரு. அந்த பிடிவாதத்தின் பலனாக கடைசியில இறந்தே போனாரு. சரியா? 3வது ஆணவம், செருக்கு. நான் வந்து பலசாலி, என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ற ஆணவம், செருக்கு. இதுவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. குடும்பத்துல இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா இவர்கள் மத்தியில நம்ம கிட்ட வந்து ஆணவம் இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. சரிங்களா மாணவர்களே? சரி, அடுத்து பார்ப்போம். குடும்ப வாழ்வுக்கான பாடம் 9. சரி, ராமர். நான் வில்லனை பத்தி பேசினேன், இந்த கேரக்டர் வில்லன். இப்போ வந்து ஹீரோ. ராமாயணத்தின் ஹீரோவே ராமன் தான். ராமன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மாணவர்களே. தந்தை பக்தி. அவங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக வனவாசம் போனார்ல, தம்பி வந்து சொல்றான், அண்ணே நீ வானே, நீ வந்து ஆச்சு அப்படி சொல்லி, இல்ல முடியாது, அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அப்பாவுடைய வரம் அது, நான் கண்டிப்பா 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது தியாகம்.
தியாகம். ராஜா பதவி தனக்கு கிடைச்சும் அவர் அதை தியாகம் செஞ்சுட்டு போனாரு. 3வது வீரம். இதுதான் முக்கியமானது. 4வது மனம் தளராமை. குடும்ப உறவு. அப்ப இப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய குடும்பத்துல வந்து நம்ம இதுல இந்த மாதிரி குணங்களை வந்து நம்ம வந்து நிறைய செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து விடக்கூடாது. சரிங்களா? இப்ப ராமர் கிட்ட நம்ம இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டோம். பக்தி, தியாகம், வீரம், மனம் தளராமை. அவர் மனம் தளராமைன்னா என்ன விஷயம்? மனைவிய எப்படியாவது நான் வந்து கொண்டு வந்துருவேன் அப்படின்னு மனம் தளராமல் ஒரு வானர படைகளோட போயிட்டு இலங்கை வரைக்கும் எல்லாம் நினைச்சாங்க இலங்கைக்கு போக முடியாதுன்னு. ஏன்னா கடலு இருந்தாலும் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அப்படி மாதிரி ஒரு பாலத்தை போட்டு இலங்கைக்கு போனாரு. மாணவர்களே உங்களுடைய கவனத்திற்கு அது வந்து உண்மையில் இப்ப கூட நீங்க வந்து சேட்டலைட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அந்த ராமர் பாலம் இப்ப வரைக்கும் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது நடந்தது உண்மைன்னு கூட சொல்றாங்க. அந்த ராமர் பாலம் இன்னமும் இருக்கான். சரிங்களா? சரி, அடுத்தது நம்முடைய அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். குடும்ப வாழ்வுக்கான 9 பாடங்களை நான் சொல்லிட்டேன். சரியா? இந்த ராமாயணத்தின் கதையின் நீதி, அதாவது மோரல் ஆஃப் ஸ்டோரி 2 விஷயம் தான் மாணவர்களே. தர்ம வழி, கடமை. தர்ம வழின்னா என்னது? நல்ல வழி, நேர்மையான வழி. தர்மம். தர்ம பாதையில் நடப்பவன் வெற்றி பெறுகிறான். அதர்ம பாதையில் நடப்பவன் தோல்வி அடைகிறான். 2 விஷயம். இப்ப பாரு, ராமர் வந்து தர்ம வழியில நடந்தாரு. அதனால அவருக்கு இறுதியில் வெற்றி கிடைச்சிச்சு. ராவணன் அதர்ம பாதையில நடந்தனால அவன் தோல்வி அடைந்தான். தப்பு செஞ்சிட்டாரு. மனைவியை கடத்திட்டு வந்து வச்சது, போர் புரிஞ்சது எல்லாம் தப்பு. ஏன்னா அதர்ம வழி, தர்ம வழி இல்ல. சோ தர்ம வழியில் நீங்க எல்லாம் நடக்கணும். 2வது உங்களுடைய கடமைகளை நீங்க செவ்வனே செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன கடமையோ அதை நீங்க செவ்வனே செய்ய வேண்டும். சரிங்களா?